ஹலோ கைஸ், நம்ம ஃபேக்கான செங்கல் செய்கிறது என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தர்மாக்கோல் தான் தேவை. தர்மாக்கோல் வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்கள் கையில் தர்மாக்கோல் இருந்தால் அந்த தர்மாக்கோல் வச்சு செய்யுங்க. ஆனால் தர்மாக்கோல் வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தர்மாக்கோல் கொஞ்சம் மொத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபேக்கான செங்கல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் அந்த சைடு மொத்தாக இருக்கிறதுனால நான் இந்த சைடு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியெல்லாம் நம்ம செங்கல் செய்ய முடியாது. இந்த சைடு மேடு பள்ளமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக ஈவனாக சரி பண்ணிக்கணும். அப்படியே கட்டமாக இருந்தால் தான் நம்ம அந்த ரியல் செங்கல் மாரியே இருக்கும். ஏன்னா அப்போ தான் ரியல் செங்கல் லுக்கு தரும். நம்ம அப்படியே மேடு பள்ளமாக வச்சு செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு வராது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் மேடாக இருக்குல்ல, இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணி எடுத்துக்கிற மாரி நீங்களும் தர்மாக்கோல் இருந்துச்சுன்னா அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃபேக்கான செங்கல் வந்து ரியல் செங்கல் மாரியே இருக்கும். மேடு பள்ளமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது செய்யவே முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உப்பு காகிதம் இருக்குது. இந்த உப்பு காகிதத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பஞ்சு மேலே வச்சு நல்லா பாலிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி அது மேலே இருக்கிற இடத்துல அந்த மேடு பள்ளத்தெல்லாம் ஷைனிங் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு லுக்கு பயங்கரமாக இருக்கும். நல்லா பாலிஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா நல்லா எவ்வளோ அளவுக்கு பாலிஷ் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்களும் நல்லா பாலிஷ் பண்ணி எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பாலிஷ் பண்ணி எடுத்தோடனே எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து ஏஷியன் பெயிண்ட் இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த ஏஷியன் பெயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ரௌன் கலரில் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களும் அதேமாதிரி ப்ரௌன் கலரில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் நம்ம காஞ்ச பிறகு அது வந்து செங்கல் கலரில் இருக்கும். அப்புறம் நம்ம ப்ரெஷ்ஷை ஒன்று எடுத்து அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் ஃபேக்கான செங்கல்லாம் செய்கிறாங்க. அதனால தான் அவங்க படத்தெல்லாம் செங்கல் எடுத்துகிட்டு ஓட முடியுது, ஈஸியாக எடுத்து போட முடியுது. அதேமாதிரி எடுத்துன்னு ஓட முடியுது செங்கலை. இல்லைனா ரியல் செங்கல்லாம் எடுத்துகிட்டு அந்தமாரி ஓடவே முடியாது. ஃபேக்கான செங்கல் படத்தெல்லாம் இந்தமாரி தான் செய்கிறாங்க நிறைய மூவிலலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது பெயிண்டிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அது காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதேமாரியே ஒரு சின்னதாக கட்டமாக தர்மாக்கோலை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தர்மாக்கோலையும் நல்லா ஷைனிங்காக பாலிஷ் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பாலிஷ் பண்ணணுமோ அந்த பெரிய செங்கலுக்கு அதேமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கும் பாலிஷ் பண்ணணும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம அதை இப்போ எல்லாத்தையுமே பாலிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதேமாரி இதுக்கும் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் எந்த அளவுக்கு காயுதோ அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா முழு செங்கலுக்கு அது செஞ்சுட்டேன். சின்ன செங்கலுக்கு சொல்லிட்டு தான் நான் இது வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு செங்கல் மாரியே தெரியாது. இது காஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அது செங்கல் மாரியே. நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 hours later. காய்ஸ் பாருங்கள் காய்ஸ், நம்ம ஃபேக்கான செங்கல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு உங்களுக்கே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த செங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் காய்ஸ், இந்த சின்ன செங்கல்லாம் பாருங்கள் அப்படியே அரை செங்கல் மாரியே இருக்குது. முழு செங்கல் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. அப்படியே செங்கல்லாம் அடுக்கி வச்சு எந்தமாரி இருக்குமோ அந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அடிக்கடி பார்க்க போகிறோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நம்ம அப்படியே அரை செங்கல்லாம் ஒரு செங்கலாக காமிக்கிறேன். அந்த செங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரியல் செங்கல் மாரி இருக்கும். இதேமாரி செங்கல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுங்கள். இந்த செங்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து கிளாஸ் அடிக்கிட்டு இருக்கோம். அந்த கிளாஸில் தான் நம்ம வந்து இந்த ஃபேக்கான செங்கலை தூக்கி போட்டு செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த சின்ன செங்கலை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க இந்த செங்கல் எந்த வரைக்கும் ஒர்க் ஆகும் ரியல் செங்கல் மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு. இதேமாரி நீங்களும் ஃபேக்கான செங்கல் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ப்ராங்க் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த பெரிய செங்கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம்.